தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவாமே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை உடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் மாநகரிலே பொது சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக ஆன்மீக கருத்துக்களை வாரந்தோறும் மக்கள் நலன் கருதி எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற ஒரு பெரு நோக்கத்தோடு சன்மார்க்க அன்பர்கள் பெருங்குணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சிறந்தாழ்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகில் தோன்றிய மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், நாம் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்ன, முடிவென்ன, இடையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே வாழக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, இதையெல்லாம் பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக நமது ஆன்மீக சிந்தனையாளர்கள் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் மனித சமுதாயம் அதன்படி கேட்டு உணர்ந்து வாழ்ந்து நற்கதியை அடைந்திருக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறது. உலகில் பல்லாயிரம் ஆண்டுகளாக தாவரங்களிலிருந்து மனித தேகம் வரையிலே உயிர்களெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஒரு பெருங்கருணையோடு இறைவன் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அந்த இறைவன் யார், எங்கே இருக்கிறார், எப்படி செயல்படுகிறார், அவருக்கும் நமக்கு உண்டான தொடர்பு என்ன,
நம் வாழ்க்கை இப்படியே வாழ்ந்து அழிந்து போவதுதானா? இதற்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று நாம் தேடுகின்ற பொழுதுதான் பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக ஆன்மீக சிந்தனைகளை போதித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்தில் குறை இருப்பதாக இறைவன் கண்டுகொண்டுள்ளார். அதனால்தான் 1823 ஆண்டிலே உலக உயிர்களெல்லாம் படைத்த இறைவன் உயர்ந்த அறிவுள்ள மனித தேகத்தை இறுதியிலே கொடுத்து, இந்த மனிதன் எந்த வழியிலே உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு உண்மையான விளக்கத்தை இறைவனால் அனுப்பப்பட்ட ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் அவர்கள் உலக மக்களுக்கு ஜாதி சமய மதமற்ற ஒரு பொது கொள்கையை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். வள்ளலாருடைய கொள்கையிலே ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமயங்கள் இல்லை, ஆச்சாரங்கள் இல்லை, எல்லாமே பொது உடைமை. எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது நோக்கத்தை இந்த உலக மக்களுக்கு வள்ளல் பெருமான் அவர்கள் வாரி வழங்கியிருக்கிறார்கள். எப்பொழுது 1823 பிறந்து 51 ஆண்டு காலம் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து 51 ஆண்டுக்குள் உலக உண்மைகளெல்லாம் வாரி வழங்கி தமிழ் எழுத்துக்களாக, உண்மை எழுத்துக்களாக, செம்மொழி எழுத்துக்களாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு திருவருட்பா என்ற ஒரு நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எழுதியதோடு அல்லாமல் எப்படித்தான் பிறந்து வாழ்ந்தோம் என்ற வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டியிருக்கிறார்கள். மனிதன் என்பவன் உயர்ந்த அறிவு படைத்தவன். மற்ற உயிர்களுக்கெல்லாம் உயர்ந்த அறிவு என்பது கிடையாது. மனித தேகத்திற்கு மட்டும் இறைவன் உயர்ந்த அறிவு என்பதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எல்லா பிறப்புகளிலும் மனித பிறப்பு உயர்ந்த பிறப்பு. நம் பெரியவர்களாம் கூட சொல்லியிருப்பார்கள், அரிதறிது மானிடராய் பிறப்பதரிது என்று. அந்த அளவிலே வள்ளல் பெருமான் அவர்கள் இந்த மனித குலத்திற்கு ஒரு தனி மரபை வைத்திருக்கிறார்கள். அதுதான் சன்மார்க்க மரபு. அது மட்டுமல்ல, எல்லா நூல்களிலுமே நூல்களுடைய ஆன்மீக சிந்தனைகளை நாம் படித்திருக்கிறோம், பாடியிருக்கிறோம், வழிபாடு செய்திருக்கிறோம். ஆனால் ஒரு இயக்கத்திற்கென்று ஒரு கொள்கையை வகுத்து தந்தவர் நமது வள்ளலார். எல்லா மத நூல்களும் இருக்கிறது, சமய நூல்கள் இருக்கிறது, ஆலய வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. எல்லாமே ஏதோ ஒரு புறச்சமய வழிபாட்டு முறைகளை காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் மட்டும் மனித குலத்திற்காக கொள்கையை வகுத்திருக்கிறார். அதற்கு பெயர்தான் சன்மார்க்க கொள்கைகள். சன்மார்க்கம் என்பது பல்லாயிரம் ஆண்டுகளாக வழி வழியாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. வேத சன்மார்க்கம், சமய சன்மார்க்கம், ஷடாந்த சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்று வழி வழியாக பில்டர் பண்ணி ஒரு முழுமையான ஒரு அமைப்பை இந்த உலகத்திற்கு ஒரு தெளிவான சிந்தனையிலே தந்திருக்கிறார்கள். அவர் உருவாக்கியதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம். அந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்பது இறைவனுடைய சங்கம் என்று சொல்லுகிறார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்பது ஏதோ வள்ளலார் தோற்றுவித்த சங்கம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட சங்கம். அதனால்தான் அங்கே சமரசம் இருக்க வேண்டும், சுத்தம் இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையிலே உலகை படைத்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அந்த அருளை பெறுவதற்கு ஒரு நேர்மையான, எல்லோரும் எளிதிலே பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு விரிவாக, தெளிவாக படித்தவர்களிலிருந்து பாமரர்கள் வரையிலும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் அடியேன் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது. அவருடைய தமிழ் எழுத்துக்கள் என்னை கொஞ்சம் பற்றியது. ஏனென்றால் எனக்கு அதிகமான படிப்பு கிடையாது.
இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு எனக்கு அறிவு ஞானம் என்பது கிடையாது. வள்ளல் பெருமானுடைய திருவருட்பாவை படித்துவிட்ட பிறகுதான் தமிழிலே எனக்கு முழுமையான ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்தான் ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். தமிழிலேதான் இறைவனை பற்றி புகழ் பாட முடியும், தமிழ்தான் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு உயர்ந்த மொழி என்றும், இறைவனால் படைக்கப்பட்ட மொழி தமிழ் மொழி என்றும் மிக தெளிவாக பதிவு செய்கிறார் வள்ளலார் அவர்கள். ஏனால் தமிழ்தான் உயிர் இருக்கிறது, மெய் இருக்கிறது, உயிர் மெய் இருக்கிறது. உயிரை பற்றி பேசுவது உயிரெழுத்து, உடம்பை பற்றி பேசுவது மெய்யெழுத்து, இறைவனை பற்றி பேசுவது ஆயுத எழுத்து. உயிர் என்பதும் உடம்பு என்பதும் இறைவனால் படைக்கப்பட்ட உண்மையை தெரிந்து கொள்வதற்காகத்தான் தமிழிலே உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து என்ற 3 விதமான ஒரு அழுத்தமான ஓசை பொருந்திய உண்மை தமிழ் இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறார். அதனால்தான் இறைவனிடத்திலே ஒரு இளமையிலே விண்ணப்பம் செய்கின்றது போல, இறைவா பல மொழிகளிலே இந்த உலக பல மொழிகள் இருந்தாலும் கூட என்னை இந்த தமிழ் மொழியிலே பிறப்பித்த இறைவா உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று சொல்லுவார். ஏன்னா தமிழிலே இறைவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு லேசாகவும் லகுவாகவும் எளிமையாகவும் மிக சுருக்கமாகவும் அழகாகவும் பாடுவதற்கு எளிமையாகவும் அழகுள்ள இனிமையான ஓசை உடையதும் தெளிவான சிந்தனை உடையதும் அருளை பெறக்கூடிய ஆற்றல் உள்ளதுமான மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலேதான் வள்ளல் பெருமான் அவர்கள் திருவருட்பாவை இந்த உலகத்துக்கு படைத்து தந்திருக்கிறார்கள். நீங்க பல்லாயிரம் ஆண்டுகளாக வரலாறுகளை பார்த்தாலும் கூட உலகிலே தோன்றிய ஞானிகளிலே அதிகமாக உண்மையான வாழ்க்கை முறையும் உண்மையான செயல்பாட்டு முறைகளையும் எங்கே உற்பத்தியாகியிருக்கிறது என்று பார்த்தால் தமிழகத்தில்தான். இது வரலாறுகள் நமக்கு பதில் சொல்லுகிறது. இன்று நேற்றல்ல, அகத்தியர் காலத்திலிருந்து திருமூரர் காலத்திலிருந்து திருவள்ளுவர் காலத்திற்கு முன்னாடி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் தமிழ் மொழியிலே இறைவனை பற்றி மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் நாம் படிப்பதற்கும் கேட்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஏனோ அசட்டையாக இருந்து விட்டோம். ஏதோ ஒரு புதிய மொழியை கேட்டு நாம் எல்லாம் அதிலே நிறைய விளக்கம் இருக்கிறது என்று சொல்லி நாம் எல்லாம் அதிலே ஆழ்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்னாடி தோன்றிய ஞானிகள் எல்லாம் மிக தெளிவாக லகுவாக நமக்கு உண்மைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். 1874க்கு பிறகுதான் சித்தர்களை பற்றியும் யோகிகளை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் மற்ற தமிழில் இருக்கக்கூடிய அருளாளர்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஆரம்பமானதே வள்ளலாருக்கு பின்னாடிதான். அதற்கு முன்னாடி பார்த்தீர்களானால் ஒரு சிலர் மட்டும் ஆங்காங்கே நம்முடைய அருள் நூல்களையும் அருளாளரை பற்றி விவரம் தெரிந்தவர்கள் மட்டும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் உலகமெல்லாம் நம்முடைய பழைய கால அருளாளர்களையும் சித்தர்களையும் யோகிகளையும் அவர்கள் சொல்லியதற்கும் வள்ளலார் சொல்லியதற்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் அறிவியல் ஆராய்ச்சி மூலமாகவும் அறிவு ஆராய்ச்சி மூலமாகவும் அருள் ஆராய்ச்சி மூலமாகவும் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். நேற்று கூட பார்த்தோமானால் நெட்டிலே பார்க்கின்ற பொழுது பேஸ்புக்கில் நிறைய அன்பர்கள் வருகிறார்கள். எங்கே உலகத்தில் உள்ள அத்தனை அன்பர்களும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் வசதி இருக்கிறது, எல்லோரும் அறிவு சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். பல பேர் பலவிதமான சந்தேகங்களை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பேஸ்புக்கிலே பார்த்தீங்கன்னா 5 பேஸ்புக் இருக்கிறது, ஒன்றொன்றிலே 5000 பேர், 25,000 பேர் நம்மளுடைய கொள்கைகளையும் எழுத்துக்களையும் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர வலை பூ என்று சொல்லக்கூடிய வெப்சைட், அதிலே வள்ளலாருடைய கருத்துக்களையும் ஆழ்ந்த சிந்தனைகளையும் அறிவுபூர்வமான கருத்துக்களையும் மற்றவர்கள் அதை குறை சொல்லிவிடக் கூடாது, உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிலே நிறைய வள்ளலாருடைய அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் எனக்கு தெரிந்த வரையிலே நான் தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிறேன்.
இங்கே அமர்ந்திருக்கிறார் அன்பர் ஒரு நாளைக்கு 3 தடவை போன் போயிடுவார். வேலூரிலிருந்து வந்திருக்கிறார். அவர் கேட்கிற சந்தேகம் இவ்வளவுதான் இருக்காது. 10 மணிக்கு போன் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் காலையில ஒரு 10 மணிக்கு போன் பண்ணுவாரு, மதியம் போன் பண்ணுவாரு, ஏதாவது ஒரு சந்தேகத்தை கேட்டுட்டு இருப்பாரு. ஐயா நான் அங்க கரூருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவேன், 3வது ஞாயிற்றுக்கிழமை நீங்க அங்க வாங்க வந்துட்டார். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களுக்கு பல சிந்தனைகளையும் பல அறிவு தூண்டல்களையும் தேடுகிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். முடிவு எங்கே இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டு கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் பல கேள்விகளை கேட்கிறார். நீங்கள் வாருங்கள், இன்று உங்களுக்காக சில சிந்தனைகளை பேசுவோம் என்று சொன்னேன். அதேபோல் அவரும் அவரை சார்ந்த அன்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர் கேட்டார், தியானம் செய்யும் முறை என்ன? உலகத்திலே தியானங்கள் நிறைய இருக்கிறது. உலகம் முழுவதும் தியானத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறார்கள், தவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் தன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கும் மனதை ஒருமைப்படுத்துவதற்கும் மனதை அடக்குவதற்கும் எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்று பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதிலே நான் வலைப்பூவிலே தியான முறைகளை பற்றி எழுதியிருக்கிறேன், அதை படித்திருக்கிறார். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டிருக்கிறார். நீர் கரூர் மாநகரத்திற்கு வாருங்கள், அங்கே சிவன் கோயிலிலே சொற்பொழிவு நடக்கும். உங்களுக்கு மட்டுமல்ல அத்தனை பேருக்கும் என்னுடைய அறிவுக்கு தெரிந்த விளக்கத்தை தருகிறேன் என்று சொன்னேன். வந்திருக்கிறார்கள். இன்று தியானம் எப்படி செய்ய வேண்டும், மனதை எப்படி அடக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம். ஏனென்றால் நம்முடைய உடம்பிலே 4 பாகமாக இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உடம்பு ஒரு பாகம் அல்ல, உடம்புக்குள்ளே 4 பாகங்கள் இருக்கிறது. அந்த 4 பாகம்தான் அகம் அகப்புறம் என்பதும் புறம் புறப்புறம் என்பதும் சொல்லுவார் வள்ளலார். அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். அப்போ இந்த 4 பகுதிகளாக இந்த உடம்பை இடைவிடாது நம்மளுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 4ம் இயங்கவில்லை என்றால் உடம்பு இயங்காது. இந்திரியம் என்ற புற கருவிகள் இயங்கிக் கொண்டே இருக்கும். கரணங்கள் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடியது இயங்கிக் கொண்டே இருக்கும். ஜீவன் என்ற உயிர் இயங்கிக் கொண்டே இருக்கும். இவைகளெல்லாம் இயக்குவதற்கு ஆன்மா என்ற ஒளி ஒன்று இயக்கத்திற்குண்டான சக்தியை கொடுத்துக் கொண்டிருக்கும். இது இல்லை என்றால் இந்த உடம்பு இயங்காது. அப்போ ஆன்மா என்பது எங்கே இருக்கிறது, ஜீவன் என்பது எங்கே இருக்கிறது, இந்திரிய கரணங்கள் என்பது எங்கே இருக்கிறது? இந்திரியங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும், ஏன்னா அது புறக்கருவிகள். மனம் புத்தி சித்தம் அது கண் மூக்கு காது செவி மெய் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் புறத்திலே இருக்கக்கூடிய கருவிகள். இந்த கருவிகள் செயல்படுவது எல்லோருக்கும் தெரியும். அந்த கருவிகள் செயல்பட்டதனால்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். கால் நடக்கிறது, கை வீசுகிறது, கொடுக்கிறது எடுக்கிறது, வாய் பேசுகிறது, உண்கிறது, காது கேட்கிறது, ஒளியை வாங்குகிறது, ஒளியை பதிவு செய்கிறது, கண் பார்க்கிறது, இருபடியும் மறைக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை எங்கே இருந்து இந்த ஆற்றல் புறத்திலே வருகிறது? இப்போ புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கருவிகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் செயல்படுவதற்கு அந்த கருவிகளுக்கு ஆற்றல் தூண்டுதல் எங்கே இருந்து கொடுக்கப்படுகிறது என்பதை மனிதராகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த புறத்திலே இருக்கக்கூடிய கருவிகள் செயல்படுவதற்கு புறம் என்று சொல்லக்கூடிய கரணங்கள் மூல காரணமாக இருக்கிறது. கரணங்கள் என்பதுதான் மனம். கரணங்களிலே முதலாக இருப்பது மனம், இரண்டாவதாக இருப்பது புத்தி, மூன்றாவதாக இருப்பது சித்தம், நான்காவதாக இருப்பது அகங்காரம். இது கண்களுக்கு தெரியாது. புறப்புறம் என்று சொல்லக்கூடிய இந்திரியங்கள் கண்களுக்கு தெரிகிறது, கரணம் என்று சொல்லக்கூடியது கண்களுக்கு தெரியாது. கண்களுக்கு தெரியாத ஒரு கருவி புறத்திலே இருக்கக்கூடிய கருவிகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது.
அதிலே ஸ்தூலம் சூட்சுமம் என்று 2 பாகம் இருக்கிறது. இந்த புறத்திலே இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு கூட செயல்படுவதற்கு ஸ்தூலமாகவும் செயல்பட தூண்டுவதற்கு சூட்சுமமாகவும் இருக்கிறது. ஐம்புலன்களிலே கண்ணுக்கு தெரிகிற ஐம்புலன்கள் வேறு, கண்ணுக்கு தெரியாத ஐம்புலன்கள் வேறு. இது எதை பெற்று வாங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், கரணங்களிலிருந்து மனம் என்ற ஒரு கருவி புத்தி என்ற கருவிக்கு பாஸ் பண்ணி, சித்தம் என்ற கருவிக்கு அடுத்தது பாஸ் பண்ணி, அகங்காரம் என்ற கருவிக்கு அங்கே பாஸ் பண்ணி, அது நிலை பெற்று ஆர்டர் போட்டவுடனே இந்திரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். இது எப்படி என்றால் கண்ணை மூடி திறக்கிறது கூட நடக்குது. இதற்கு காலம் நேரங்கள் டைமிங் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த கரணங்கள் என்று சொல்லக்கூடியதுதான் இப்பொழுது இந்த சமுதாயத்திலே மனம் முதலாக இருப்பதால் மனதை அடக்க வேண்டும் என்று எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள். மனதை அடக்கினால் நீங்கள் எல்லா விதமான ஒழுக்க நிலைக்கு வந்துவிடலாம். மனம் அடங்கவில்லை என்றால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இங்கே வள்ளலார் என்ன செய்கிறார் என்றால், மனதை அடக்குவதும் மிகவும் கடினம். மனதை உங்களால் இறுதி வரையிலே அடக்க முடியாது. ஏனென்றால் அது செயல்படும் கருவி உள்ளே இருந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும் போது அது நிக்க, அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடியது ஜீவன் என்ற உயிர். உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் இயக்கத்திற்கு கரணம் இயங்கினால்தான் உயிர் இயங்கும், இந்திரியம் இயங்கினால்தான் உயிர் இயங்கும். இந்த கரணமும் உயிரும் இயங்குவதற்கு உயிரில் இருந்து ஒரு கரண்ட் பாஸ் ஆகி வெளியே வருது. அப்ப உயிரிலிருந்து இந்த இரண்டிற்கும் கரண்ட் பாஸ் ஆகும் போது நீங்க எங்க நிறுத்தினா இது நிக்குமோ அங்கதான் நிறுத்த முடியுமே தவிர புறத்துல ஓடுற விஷயம் உங்களால் நிறுத்த முடியாது. அப்போ ஜீவன் என்ற உயிர் இருக்கிறது. இந்த உயிருக்கு எங்க இருந்து கரண்ட் வருது, பாஸ் வருது, இது ஆற்றல் வருது. உயிர் அகப்புறம் என்று பெயர். அகம் என்பது ஒன்று இருக்கிறது. அந்த அகம்தான் ஆன்மா இருக்கக்கூடிய இடம். அங்கதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கரண்ட் இருக்கக்கூடிய பொக்கிஷம், டிரான்ஸ்பார்ம், பவர் ஹவுஸ் பேர் அதுக்கு. அதனால்தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், தலை அப்படின்னு நமக்கு பேர் வச்சாங்க. தலைபாகம் என்பது எல்லோருக்கும் உயர்ந்த இடம். அந்த உயர்ந்த தலையினுடைய பாகத்தில் தான் ஆன்மா என்ற உள்ளொளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மாவினுடைய உள்ளொளி இயங்குகின்ற வரையில் இந்த ஜீவனுக்கு வர கரண்ட் நிறுத்தாது, கரணங்களுக்கு வர கரண்ட் நிறுத்த முடியாது, இந்திரியங்களுக்கு வர கரண்ட் நிறுத்த முடியாது. ஏனென்றால் அங்கிருந்து அது பாஸ் ஆயிடுச்சு, பாஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால்தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அங்க பாஸ் ஆகாத நிறுத்திச்சுனாதான் நமக்கு பேரு மரணம். அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே மூளையின் மத்தியிலே ஒரு மையத்திலே ஒரு ஒளி வடிவமான ஒரு பாயிண்ட் இருக்கிறது. அதுக்குதான் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு மண்டையோடு போட்டு அழகா அங்க பாதுகாப்பு வச்சிருக்கார் இறைவன். அந்த இடத்தில் இருந்துதான் உடம்புக்கு வேண்டிய அத்தனை ஒளியும் அனுப்பப்படுகிறது. அப்ப அனுப்பப்படுகிற ஒளி இந்த உடம்புக்கு எப்படி பிரித்து செல்லப்படுகிறது என்றால் 6 ஜங்ஷன் வச்சிருக்காரு இறைவன். இந்த உடம்புல 6 ஜங்ஷன், 6 ஜங்ஷன் தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், ஆக்னா விசுத்தி, ஆக்னா விசுத்தி, ஆக்னா என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த 6 ஜங்ஷன் தான் 6 முகம் என்று நமக்கு பெயர் வைத்தார்கள். இந்த 6 ஜங்ஷன் இந்த உடம்பை இயக்கக்கூடிய 6 சென்டர் பாயிண்ட். அதெல்லாம் முருகன். 6 என்பது 6 ஆதாரங்களுக்கு 6 அறிவு என்று பெயர். அந்த 6 ஆதாரங்களும் வேலை செய்கின்ற பொழுதுதான் எந்த உறுப்புகளும் பழுதில்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கும். அதற்கு இடது பாகம் ஒரு 6ம் வலது பாகம் ஒரு 6மாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. நம்மளுடைய உச்சியிலிருந்து மூலாதாரம் வரையிலே ஜங்ஷன் இருக்குது, 6 ஜங்ஷன். அது 6 முகமாக இருக்கிறது.
அந்த 6 முகத்தில் இருக்கக்கூடிய 6 ஜங்ஷன் இருக்கக்கூடிய வடது பாகத்துக்கும் இடது பாகத்துக்கும் அந்த ஒளியை பிரித்து அனுப்பப்படுகிறது. அதனால்தான் முருகனுக்கு 12 கை வைத்தார்கள். 6 முகம் என்பதும் 12 கை என்பதும் இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்த செயல்பாட்டு மின் ஒளி கதிர்கள் இயக்கக்கூடிய கருவிகள். அந்த 6 முகம் 6 ஜங்ஷன், 6 ஜங்ஷன் 2 பிரிவு, 2 பிரிவு என்பது வலது 6 இடது 6. அந்த 6 12 கருவிகளும் எல்லா உறுப்புகளுக்கும் அதனுடைய ஆற்றலை பாஸ் பண்ணிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பிரேக் ஆச்சுன்னா அந்த இடத்துல கை வராது, இல்லாட்டி கால் வராது. எங்க அந்த பவர் குறையுதோ அந்த இடத்துல மறுத்து போயிடும், செயல்படாது. இது யார் செய்கிறது? நம்மால் முடியுமா? இது எவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த உடம்பிற்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய கருவிகளை அதே மாதிரி அழகு, அறிவு என்று சொல்வார்கள். அறிவு என்பது கூர்மையானது. அதனாலதான் முருகனுடைய கையில வேல் இருக்கும். வேல் இருக்குன்னா மேல பாத்தீங்கன்னா அருமையான கூர்மையா இருக்கும். அப்போ அறிவு என்பது கூர்மையாக இருக்க வேண்டும், அது அகன்று இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். அதனால்தான் கூர்மை, அறிவு, அது அகண்டு இருக்க வேண்டும். அது பாத்தீங்கன்னா கீழே கொஞ்சம் அகண்டு இருக்கும். ஆழமாக இருக்க வேண்டும் என்பதுக்கு குச்சி போல கீழே இருக்கும். அப்போ அறிவு என்பது கூர்மையாக இருக்க வேண்டும், அகன்று இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். இது செயல்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். இப்படி நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இதற்கு எது நமக்கு புறத்திலே அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் மனம். அந்த மனம் என்பதுதான் மனிதனுக்கு முக்கியமானது. மனம் உள்ளவன் மனிதன். மனம் இல்லை என்றால் அவனுக்கு மனிதன் என்று பெயர் கிடையாது. மனம் இருப்பதனால்தான் மனிதனுக்கு மனிதன் என்று பெயர் வைக்கப்பட்டது. அப்போ அந்த மனம் என்ற கருவியை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும்? இது அருமையாக நமது வள்ளல் பெருமான் அவர்கள் இந்திரிய ஒழுக்கத்தில் மிக தெளிவாக நமக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ இந்த மனதை அடக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இந்த மனம் என்பது புறத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது மனம். மனம் என்பது அகத்துக்கு போகவே போகாது. புறத்தில்தான் அதனுடைய செயல்பாடுகளா இருக்கும். அந்த புறத்தினுடைய செயல்பாடுகளால்தான் நாம் மனம் போனபடி போய்க் கொண்டிருக்கிறோம். பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். அப்போ மனதை அடக்குவதற்கு முடியுமா என்றால் அடக்க முடியாது. மனதை மாற்ற வேண்டும் என்று சொன்னார் வள்ளலார். ஒரு பெரிய காளை அது தலைவிரிச்சு ஓடுதுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு மூக்கணாங்கயிறை குத்தி வேற விதமான இடத்துல கட்டி அதை மாற்றினாதான் நிக்குமே தவிர அது இஷ்டம் போல விட்டுட்டா நீங்க அதை பிடிக்கவும் முடியாது, அடக்கவும் முடியாது. அதனால இங்க வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, மனதை மாற்ற வேண்டும். புறத்திலே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை நீங்கள் மாற்ற வேண்டுமானால் முதலிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் என்பதுதான் இந்திரிய ஒழுக்கம்னு முதல் போட்டார். அப்ப இந்திரிய ஒழுக்கம் தான் கண், மூக்கு, காது, செவி, மெய் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். இது மனம் நம்மை செயல்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய கருவிகள். ஏனென்றால் புறத்திலே நாம் மனம் சென்று சென்று நாம் புறத்தில் இருக்கக்கூடிய பற்றுதல்களை எல்லாம் அது பிடிப்பதற்கும் தொடுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் ஆவலாக இருப்பதும் மனம்தான். ஏனால் குழந்தை பிறந்ததிலிருந்து நாம் அதற்கு ஒரு பயிற்சி நம்ம தான் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா தாயினுடைய வயிற்றிலே பிறந்த குழந்தை பிறந்த உடனே அந்த உலகத்தில் அது எதையும் பேசுவதில்லை, எதையும் கேட்பதில்லை, அதற்கு எதுவுமே தெரியாது. பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தையை நாம் என்ன செய்கிறோம்? பிறந்த உடனே
நாம் கொடுக்கின்ற உணவு கொடுத்தால் அந்த குழந்தை இறந்து விடும் என்று இறைவன் தெரிந்து அந்த குழந்தைக்கு தாயினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு பாலை சுரக்க வைக்கிறது இறைவன் தான். அது அறுசுவை உடையது. அறுசுவை 1% தான் இருக்கு. அதுல நம்ம புறத்தில் இருக்கக்கூடிய 6 சுவைகள் அந்த தாயினுடைய பால்ல இருக்காது. பாத்தீங்கன்னா சப்புனு அது மருத்துவத்துக்கு கூட பயன்படுத்துவாங்க. அவ்வளவு பெரிய புனிதமான திரவம் அது. தாய் உண்ணக்கூடிய உணவெல்லாம் அது அந்த பாலாக மாறுவதில்லை. அந்த உணவையெல்லாம் ஃபில்டர் பண்ணி அதுல பரிசுத்தமாக்கி அதிலையும் மேன்மேல் பரிசுத்தமாக்கி அதற்கு பிறகு இந்த குழந்தை பசி என்று எப்பொழுது அது நினைவுபடுகிறதோ அப்பொழுது தாயினுடைய உடம்பிலே பால் சுரக்க ஆரம்பிக்கும். உடனே தாய்க்கும் குழந்தை பசிக்குதுன்னு தெரியும், குழந்தைக்கும் தாய் கூப்பிடுவான்னு தெரியும் உணர்வுகள் மூலமாக. அப்போ இதையெல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? அந்த குழந்தைக்கு நாம் வாழ்க்கையிலே புற வாழ்க்கையிலே வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பழக்க வழக்கங்களை நாம் தான் கொண்டு வந்து விட்டோம். அதற்கு கொஞ்ச காலம் கழித்து ஒரு இனிப்பை கொடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து கொஞ்சமோ அது இட்லி கொடுக்கிறோம், அது கொஞ்சம் கொஞ்சமா பால் சோறை கொடுக்கிறோம், தயிர் சோறை கொடுக்கிறோம். நம்ம உண்ணக்கூடிய அந்த அறுசுவையும் அது கொடுத்து 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 பழகிறோம். அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த சுவையை உணர்ந்த குழந்தை மனம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் இந்திரியங்கள் போயிடுச்சு. அப்ப மனம் ஏன் அடங்கலன்னா அந்த மனதை மாற்றியது நம்ம தான். குழந்தை பிறந்த உடனே அது மனம் போனபடியெல்லாம் போவாது. அந்த குழந்தைக்கு நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த கற்றுக் கொடுத்த பழக்கத்தினால் அது அத்தனையும் போய் மனதிலே பதிவாகி மனம் புறத்தை தேடுகிறது. அது உயிரை தேடுவதில்லை, ஆன்மாவை தேடுவதில்லை. அப்படிப்பட்ட மனத்தை நீங்கள் பழக்கத்திற்கு கொண்டு வந்த அந்த மனதை நீங்கள் தியானமாகவோ தவமாகவோ யோகமாகவோ அந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமானால் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அதனுடைய பழக்கத்திற்கு நம்முடைய இந்த உலக பழக்கத்திற்கு மனம் பதிவாகிவிட்டது, மனம் தொடர்பாகிவிட்டது. இதைத்தான் வள்ளலார் அழுத்த நிறுத்தமாக நமக்கு சொல்லுகின்ற பொழுது மனதை நீங்கள் அடக்க முடியாது. உங்களுக்கு இப்பொழுது அறிவு கொஞ்சம் தெளிவாகி இருக்கிற காரணத்தினால் மனதை கொஞ்சம் மாற்றுங்கள். புறத்திலே செல்லக்கூடிய மனதை அகத்திலே கொண்டு போய் நிறுத்துங்கள். அப்போ அகம் என்பது என்ன என்றால் அகம் என்பதுதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஆன்மா இருக்கக்கூடிய இடம். அதற்கு பெயர் வள்ளலார் உள்ளொளி. அந்த உள்ளொளி தான் இறைவனுடைய மெய்ப்பொருள் விளக்கம். நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நாம் கண்டுகொள்வதே இல்லை. நம்மளை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு ஒளி நம்ம உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒரு கடுகளவு கூட அதை நாம் திரும்பி பார்ப்பதற்கு நம்மளுடைய மனமோ நம்மளுடைய செயல்பாடுகளோ உள்ளே செல்லாமல் வெளியே சென்று கொண்டிருக்கிறது. இதைத்தான் வள்ளலார் நமக்கு சொல்லுகின்ற பொழுது உடம்பு ஒரு வகையறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் வறுக்க உண்டு நிலம் உறங்குதற்கே அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர். மனம் எப்படிப்பட்டதாம்? பேய் பிடித்த மனமாக இருக்கிறது. சாதாரண மனமாக இருந்தால் கூட உங்களால் மாற்றிவிடலாம். அது பேய் பிடித்த மனமாக இருக்கிறது. அந்த மனதை எப்படி உங்களால் அடக்க முடியும்? மக்களே, தயவு செய்து கேளுங்கள் என்று சொல்லுகிறார். உடம்புரு வகையறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர். மனதை வசப்படுத்தும் வழிதுரை கற்றறீர். மனதை வசப்படுத்தும் வழிதுரை கற்றறீர். என்ன பண்றோமா? இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழக்கின்றீர் ஏழை உலகீரே. நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, நன்னியது நன்மைவினோ புண்ணியம் சேர்வீரே. உலகத்துல இந்த தெளிவை யாராவது தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்? சொல்லியிருக்கிறார்கள். யதார்த்தமான முறையில் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எளிய தமிழில் எளிய நடையில் சொல்லியிருக்கிறார்களா என்றுதான் என்னுடைய கேள்வி. இந்த ஆன்மாவை தொடர்பு கொள்ளக்கூடிய மனதை விட்டு நீங்கள் மனதை அடக்கணும், மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லி
நீங்கள் யோகத்திற்கும் தியானத்திற்கும் தவத்திற்கும் உங்களுடைய குற்றங்களையும் குறைபாடுகளையும் உடல் நோய்களையும் உடலில் இருக்கக்கூடிய உபாதைகளையும் நன்மைகளையும் தீமைகளையும் மாற்ற வேண்டும் என்பதற்காக 5000 ரூபாய் 2000 ரூபாய் 1000 ரூபாய் என்று நீங்கள் அங்கே தவச்சாலையிலே யோகச்சாலையிலே யோகம் நடத்தி கொண்டிருப்பவரிடத்திலே தவம் சொல்லிக் கொண்டிருப்பவரிடத்திலே சென்று பணத்தை கட்டி வீண் போகாதீர்கள் என்று சொல்லுகிறார் வள்ளலார். இன்று உலகம் முழுவதும் வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தியானம் என்ற முறையிலே, யோகம் என்ற முறையிலே, தவம் என்ற முறையிலே மனிதனுடைய துன்பங்களை பயன்படுத்தி அறியாமல் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே பணம் கறக்கக்கூடிய அமைப்புகளாக உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. யோகம் நடத்தவரிடத்திலே போய் பார்த்தீர்களானால் இறைவனை பற்றி பேசுவரிடத்தில் 5000 கோடி இருக்கிறது என்றார். 1000 கோடி பணம் வச்சிருக்கிறார். 500 கோடி பணம் இருக்கிறது. மனித சமுதாயத்திலே ஏழை எளிய மக்களை, வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏழ்மையை அறியாத மக்களை மற்றும் நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய கடதனவான்களும் அரசியல்வாதிகளும் பல துறைகளை சார்ந்தவர்களும் அவர்களை கொள்ளை அடிப்பது போல நம்முடைய ஆன்மாவை தெரிந்து கொள்வதற்கு யோகம் தியானம் தவம் என்ற முறையிலே கோடிக்கணக்கான பணம் குவிந்து கொண்டிருக்கிறது. மக்களே, இதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் வள்ளலார் சொல்லுகிறார். மனதை உங்களால் அடக்க முடியாது. மனதை அழுத்துவதற்கு 2 வழிகள் இருக்கிறது. 2 வழிகளை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். மிக தெளிவாக நமக்கு பதிவு செய்கின்ற பொழுது, குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காரே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். உங்களால் எந்த எனக்கு சிறு தொகை வேண்டாம், சிறு லாபம் வேண்டாம், சிறு உதவி வேண்டாம், சொல்லுவதை மட்டும் கேளுங்கள். வள்ளல் பெருமான் ஒரு துரும்பு கூட உங்களால் உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. என்னுடைய ஆன்மநேய சகோதரர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், இறைவனுடைய குழந்தைகளாகிய நீங்கள், நாம் எல்லோரும் சகோதரர்கள். அதனால் அந்த சகோதர உரிமையினால் இதை நான் எடுத்து உங்களுக்கு உரைக்கின்றேன். அதற்கு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு என்ற உரிமையுடன் உங்களை நான் அழைக்கின்றேன். மக்களே, வாருங்கள். குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்தே மதம் சமயம் எல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதீர். என்ன செய்யணும்? செறித்திடு சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. நீங்கள் எங்கே மனதை கொண்டு செலுத்த வேண்டுமானால் உன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய சிற்றவை என்று சொல்லக்கூடிய ஆன்மாவை தொடர்பு வையுங்கள். அந்த ஆன்மா இருக்கக்கூடிய இடத்திலே சிற்றவை என்பது பொருள் இருக்குது. அந்த சிற்றவை நடத்தை தெரிந்து துதித்திடுங்கள். சித்தியலாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடமே. அப்ப அந்த சிற்றவை நடம் என்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? ஆன்மாவிலே இருக்கிறது, கண்ணுக்கு தெரியவில்லை. அதிலிருந்து வெளியே வருவது உயிர். உயிர் கண்ணுக்கு தெரியவதில்லை, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக வருகிறது கரணங்கள். கரணங்கள் தான் புற வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கருவிகள் கரணங்கள் தான். ஆன்மா துணை புரிந்து கொண்டிருக்கிறது, வேறு வழி இல்லை. உடம்பில் அமர்ந்து விட்டது, உயிர் கொடுத்து விட்டது, கரணங்கள் கொடுத்து விட்டது, இந்திரியங்கள் கொடுத்து விட்டது. புறத்திலே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்வது என்று புரியாமல் அது தன்னந்தனியாக தலைபாகத்திலே இருந்து தன்னுடைய உறுப்புகளுக்கு வேண்டிய சக்திகளை கொடுத்துக் கொண்டு தான் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அமைதியாக கொண்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஏனென்றால் மனம் அங்கே திரும்பி பார்ப்பதில்லை. மனதை அங்கே திருப்புவதற்கு நாம் தயாராக இல்லாததனால் அது தயவாக கருணையாக எவ்வளவுதான் குற்றம் செய்தாலும் அந்த குற்றத்தை பெருத்துக் கொண்டிருப்பதற்கு பெயர்தான் தனிப்பெரும் கருணை.
யாராலையும் அந்த பொறுமை இந்த உலகத்தில் கிடையாதுங்க. ஆனால்தான் வள்ளல் பெருமான் அதற்கு தனிப்பெரும் கருணை என்று பெயர் வைத்தார். அந்த கருணைக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் நம்முடைய சிரசிலே அமர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் தொடர்பு வைப்பதற்கு இதுவரையிலே சரியான வழிமுறைகளை நமக்கு யாரும் காட்டவில்லை. வள்ளலார் அவர்கள் இதற்கு ஒரு தியான முயற்சி, தான பயிற்சி என்று கொடுக்கிறார். நீங்கள் புறத்திலே பழகிவிட்டீர்கள். புறத்திலே கண்கள் கண்ட இடங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, காது கண்டதெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, வாய் கண்டதையெல்லாம் தின்று கொண்டிருக்கிறது, கண்டதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது. உடம்பு எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு செல்லாமல் இந்த கால்கள் நம்மை அழைத்துக் கொண்டு கண்ட இடங்களுக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கருவிகள் அந்த மெய்ப்பொருளை தேடவில்லையே, பொய்ப்பொருளைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் பொய்ப்பொருள் நம்மளை அழித்துக் கொண்டிருப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது அனித்தியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. அந்த நித்தியமான மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய மனம் அங்கே செல்லவில்லை. அந்த நித்தியமான மெய்ப்பொருளிலே என்னதான் இருக்கிறது? அங்குதான் அருள் இருக்கிறது. அங்கே அருள் இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை வள்ளல் பெருமான் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். பெட்டி இங்கே இருக்கிறது, அதிலே பெட்டி உலவாத பெரும்பொருள் உண்டு, அது பெருக என அது திறக்கும் பெருந்திரவு கோலும், எட்டும் இரண்டும் தெரியாதே என் கையிலே கொடுத்தீர், எடுக்கவரை முயல்கின்றேன் அட்டி செய்ய நினையாதீர், அரைகணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தை வாங்குவேனும் ஆணை இது. சவால் விட்டு கேட்டார் வள்ளலார். பெட்டி இருக்கிறது, அதிலே பெரும்பொருள் இருக்கிறது, ஆனால் பூட்டு போட்டு இருக்கிறது, திறக்க முடியவில்லை, திறப்பதற்கு முயற்சித்தாலும் முடியவில்லை. ஏன் இந்த பொறுமையில் சோதிக்கின்றாய்? நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் திறப்பதற்கு என்னால் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன்? நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அரைகணத்துக்கு 1000 கோடியாக வட்டியிட்டு நும்மிடத்தை வாங்குவேனும் ஆணை என்று சொன்னார். அந்த அளவிற்கு தன்னுடைய மனதை புறத்திலே செலுத்தாமல் 24 மணி நேரமும் அகத்திலே செலுத்தியவர் தான் நமது வள்ளல் பெருமான். இன்னும் பல இடங்களிலே சொல்லுகின்ற பொழுது, நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன், இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கனந்தறியேன் ஆணை நும் ஆணை இது. ஏனென்றால் இறைவா, நான் மறந்துவிட்டாலும் நீ மறக்காமல் இந்த உடம்பையும் இந்த எண்ணெயும் இயக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன். நான் மறந்துவிட்டாலும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என் உடம்பிலே இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆதலால் நான் மறப்பேனா? மறந்தால் உயிர் விடுவேன் கனந்தறியேன். உண்மை தெரிந்துவிட்டது. என்னை இயக்கக்கூடிய ஆண்டவர் என் உள்ளே இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்படி இருக்கின்ற பொழுது என்னை அறியாமல் நான் எப்படி எங்கே இருக்கக்கூடிய இறைவனை நான் தேடுவேன்? நீ உன்னுடைய பெட்டியில் வைத்திருக்கக்கூடிய அந்த பெரும் பொருளை திறந்து எனக்கு காட்டு என்று சொன்னார். அதே மாதிரி திறந்தார். வள்ளல் பெருமானுக்கு பெட்டி திறக்கப்பட்டது. கடல் கடந்தேன் கரையடைந்தேன் கண்டுகொண்டேன் கோவில் கதவு திறந்திட பெற்றேன் சொல்றார் வள்ளலார். உடற்குளிர்ந்தேன் உயிர் கிளந்தேன் உள்ளமெல்லாம் தலைத்தேன், உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன், இடர்தவிக்கும் சித்தியலாம் என்பசம் ஓங்கிடவே இத்தனையும் பெற்றே நான் திருச்சிற்றம்பலமேல், பாட்டையெல்லாம் பாடுகின்றேன் பலந்தரும் என் உலந்தனிலே கலந்து நிறைந்தருளே. பெட்டியை ஓபன் பண்ணிட்டாரு. ஓபன் பண்ணிவிட்ட பிறகுதான் அருள் அமுதம் என்ற அந்த சுரப்பி உடல் முழுவதும் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பியது வள்ளல் பெருமானுக்கு. அந்த அருள் என்ற ஊற்றெடுத்து ஓடுவதால் தான் ஊன உடம்பு ஒளி உடம்பாக மாறியது. வள்ளல் பெருமானை பல பேர் பல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், புரியாதவர்கள்.
ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதம் நல்கிய நாயகனே என்று பறைசாற்றுகிறார் ஆயிரக்கணக்கான பாடல்களிலே. புன்புலால் உடம்பும் அதில் நான் புணர்ந்திருக்கின்ற பொறுப்பும் என்பதாம் அணியே நினைத்து நினைத்து இழைத்தது எப்படி தெரியுமா? இந்த உடம்பிலே இருக்கக்கூடிய இறைவன் நீ என்பதை நான் அறியாமல் நான் எந்த அளவிற்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல்பட்டு இந்த கதவை திறப்பதற்கு நான் பாடுபட்டேன் என்பது தெரியுமா? எப்படி திறந்தாய் என்பதை இந்த மனித குலத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு நான் சொல்ல வேண்டுமே. என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகள் அதை தெரியாமல் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு நான் சொல்லுவதற்காக நீ எனக்கு உண்மைகளை எடுத்துக் கொடும் என்று இறைவனிடத்திலே கேட்கிறார். வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கொடுத்த ஆர்டர் பிரகாரம் தான் அவர் வேலை செஞ்சிட்டு வர்றாரு. தன்னுடைய இஷ்டத்துக்கு அவர் எதுவுமே செய்யறது கிடையாது. அப்பொழுதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு உண்மையான மெய்ப்பொருளை தெரிந்து கொள்வதற்கு மக்களே 4 ஒழுக்கங்களை கடைபிடிங்கள் என்று சொன்னார். 4 ஒழுக்கம் என்பதுதான் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4 ஒழுக்கங்களை உங்களால் முழுமையாக கடைபிடிக்க முடியாது. ஜீவ ஒழுக்கம் தேவையில்லை, ஆன்ம ஒழுக்கம் தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நீங்க கடைபிடிக்க வேண்டியது 2 ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம், கரணங்களை கட்டுப்படுத்துறது கரண ஒழுக்கம். இந்த 2 ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்போ இந்திரிய ஒழுக்கம் என்பது என்ன? நம்முடைய ஐம்புலன்களை தவறான பாதையில் செல்ல ஒட்டாமல் கட்டுப்பாடாக செயல்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி என்ன என்பதுதான் வள்ளல் பெருமான் சித்தி விளாக திருமாளிகையிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்.